வணக்கங்க. வெல்கம் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பராமரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள் தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாவும், க்ளோவாவும் இருக்கணும் அப்படின்னா, கட்டாயமா ஸ்கின் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸ்கின் கேர் அப்படின்னாலே பியூட்டி பார்லர் தான் போய் பண்ணணும். ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் கொடுத்து பண்ணணும் அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் சொல்ற விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்குங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் வந்து எம்ப்டி ஸ்டொமக்கில நல்லா தண்ணி குடிக்கணுங்க. ஸோ தண்ணி வந்து இன்டேக் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பா பிரைட்டாவும், க்ளோவாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, தண்ணி எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வந்து சீக்கிரமா வெளியேறுங்க. ஸோ ரொம்ப நேரமா எந்த ஒரு கழிவுகளா இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல வந்து தங்கியிருக்கும்போது, கண்டிப்பா நம்ம ஸ்கின்னே ரொம்ப டல்லா தான் தெரியும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப சோம்பலாவும் இருக்கும் உடம்பு. ஸோ மெயின் என்னன்னா, நம்முடைய உள்ள கழிவுகள அதாவது எப்படின்னா, உணவு கழிவுகளா இருந்தாலும் சரி, அல்லது யூரின் கழிவுகளா இருந்தாலும் சரி, அத உள்ளேயே வச்சுக்க கூடாது. அடிக்கடி நம்ம தண்ணி குடிக்கிறது மூலியமா கண்டிப்பா வந்து அது கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறுங்க. ஸோ இதனால தான் மெயினா வந்து மார்னிங் எழுந்திரிச்சோனே கண்டிப்பா வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, பாத்ரூம் வந்து கண்டிப்பா கழிக்கணும். நெறைய பேர் என்ன பண்ணா, காலை கடன முடிக்காம என்ன பண்ணுவீங்கன்னா, சாப்பிடுவீங்க. அந்த மாரி தயவு செய்து கூடவே கூடாதுங்க. எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலை கடன் வந்து முடிக்காம நீங்க சாப்பிட்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலாவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் குளிக்கும் பொழுது நம்ம ஃபேஸுக்கு நல்லா வந்து ஒரு கிளென்சிங் குடுக்கணுங்க. ஸோ அதுக்குன்னு நீங்க தனியா வந்துட்டு நம்ம வீட்லயே ரெடி பண்ண பொருட்களும் இருக்கு. தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கிளென்சிங் மில்க்கே வந்து நீங்க ரொம்ப கம்மி ரேட்டு தான் இருக்கும். அத கூட வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ஃபேஸ வந்து நல்லா கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் பேக்ன்றது மார்னிங் கூட போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நார்மலா யூசுவலா நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ற மாரி பண்ணிட்டு, மைல்டா கொஞ்சம் மசாஜ் குடுங்க. நம்ம ஃபேஸ்ல ஆயில் மசாஜ் குடுங்க. ஓகேங்களா? ஆயில் மசாஜ் குடுத்துட்டு, நீங்க ஒரு என்ன பண்ணலாம்னா, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஃப்ரீயா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, நார்மல் வாட்டர் வச்சு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சு எடுத்துரலாம். அந்த மாரி பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு நீங்க வெளியில போம்போது கட்டாயமா சன்ஸ்கிரீன் போடணுங்க. நிறைய பேர் வந்து சன்ஸ்கிரீன் அதாவது முக்கியமா ஜென்ட்ஸ் வந்து சன்ஸ்கிரீன் போடுறதே கிடையாது. இந்த மாரிலாம் விட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். ஸோ மெயினா அதாவது மென்ஸ் பொறுத்தவரையும், ஆண்கள பொறுத்தவரையும் ஃபேஸ் வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கலரா தான் இருப்பாங்க. ஆனா ஃபேஸ் மட்டும் பிளாக்கா இருக்கும். ஆனா உடம்புலாம் பார்த்தீங்கன்னா, கலரா இருக்கும். இதுக்கு மெயின் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போம்பொழுது இப்போ பைக் ஓட்டி போறீங்க அப்படின்னா, உங்க ஸ்கின்ன வந்து நீங்க கேர் பண்றதே கிடையாது. முக்கியமா உங்க ஃபேஸ் ஸோ ஆண்கள் வந்து வெளியில போகும்பொழுது, பைக் ஓட்டி முக்கியமா போகும்பொழுது, கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணுங்கங்க. ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பைக்ல போகும்பொழுது அப்படியே ஃபுல் சன்லைட் படும். அந்த அளவுக்கு போவீங்க. அப்படி போகாம கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரையும் உங்க ஃபேஸ் கவர் வந்து கண்டிப்பா கவரேஜ் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்குன்னு தனியா வந்து ஃபேஸ் மாஸ்க்கே இருக்கு. டிரைவிங் பண்றதுக்குன்னு தனியா இருக்கு. அந்த மாரிலாம் நீங்க வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க கண்டிப்பா வந்து மார்னிங் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் முக்கியமா உணவு அப்படின்றது மார்னிங் வந்து விட்டமின் சி வந்து அதிகமா உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்கங்க. ஸோ மெயினா முக்கியமா ஆரஞ்சு அண்ட் வந்து கிரேப்ஸு, மாதுளம்பழம் இந்த மாரி வந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் வந்து முக்கியமா வந்து கீ வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெய் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி மார்னிங் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஹாட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாங்க. ஸோ இந்த மாரி ஸோ கீ சாப்பிட்டுட்டு எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணாம நார்மலா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வெயிட் தாங்க அதிகமாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்க கீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அத சாப்பிட்டுட்டு அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஸ்வெட்டிங் வெளியில வர அளவுக்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இல்ல ட்ராவல் பண்றீங்களோ ட்ராவல் பண்ணலாம். அந்த மாரி நீங்க வந்து பண்றது வேலைகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அண்ட் வாரத்துல 1 முறை அல்லது 2 டைம்ஸ் என்ன பண்ணணும், ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்க. அதுல முக்கியமா ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி ப்ளஸ் மில்க்கு அல்லது ஹனி ப்ளஸ் பப்பாயா அல்லது ஹனி ப்ளஸ் ஆரஞ்சு இந்த மாரி வந்து அல்லது ஹனி ப்ளஸ் டொமேட்டோ ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பரா எஃபெக்ட் இருக்கும். இந்த மாரி ஏதாவது ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அப்புறம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணணுங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அந்த மாரி பண்ணணும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் வந்து நைட்ல ஃபேஸ் வாஷ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ பெண்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவாங்க. பட் ஆண்கள் வந்து அந்த இருக்கிற டயர்ட்ல போயிட்டு வந்தோனே அப்படியே வந்து தூங்கணும், சாப்பிட்டு அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆண்கள் வந்து கண்டிப்பா நைட்ல வந்தோனே கை, கால் கழுவுற மாரி
நம்ம ஃபேஸையும் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தூங்கும்போது கூட நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாங்க. அல்லது நைட் க்ரீம் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து தூங்கும்போது சன்ஸ்க்ரீன் வந்து தேவையில்ல. பட் நைட் க்ரீம் வந்து கட்டாயமாக தேவைப்படுங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயமாக வந்து ஸ்கின் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. ஸோ மெயினாக நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணணும், ரொம்பலாம் வேண்டாம். ஸோ தண்ணி கரெக்டாக குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் அல்லது மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா முக்கியமாக உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சின்றது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்னும் அழகாக மெருகூட்டுங்க. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே அழகாக மாடிப்படி ஏறுறது, சின்ன சின்ன ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அந்த ஸ்வெட்டிங் ஆக ஆக தான் உங்களுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது நம்மளோட உள்ளே இருக்க இயற்கையான கலர் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியுங்க. ஸோ முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஸ்வெட்டிங் ஆகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபேஸ் பேக் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரைட் ஐட்டம், அதாவது சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ண பொருட்களை வந்து கட்டாயமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் சேர்ந்தது, காரம் சேர்ந்த அந்த ஃப்ரைடு ஐட்டம் வந்து சாப்பிட்றீங்களோ அவங்க ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரையும் நான் சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நைட்டில் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்க, மார்னிங் என்ன உணவு எடுத்துக்கிறீங்க, இதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்கின் கலர் இன்னும் நல்லாவே வந்து டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து மார்னிங் காலை கடன் கழிக்காமையே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அகெயின் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி தயவு செய்து எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுடைய காலை கடன் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எனி உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. எம்டி ஸ்டொமக்கில் ஒன்லி வந்துட்டு வாட்டர் அல்லது ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்றது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எனிவே கேஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.